சென்ற வாழ்நாட்காலம். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் பாவத்தில் ஜீவித்தோம். அப்போது நாம் பாவத்திற்கும் சாத்தானுக்கும் ஊழியம் செய்தோம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டோம். ரட்சிக்கப்பட்ட பின்போ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். இப்போது தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய பழைய பாவ ஜீவியத்தை நோக்கி பார்த்தால் நம்முடைய ஜீவியத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் நமக்கே ஆச்சரியமாய் இருக்கும். பாவத்தின் அடிமைத்தனத்தில் நாம் ஜீவித்ததை நினைத்து வருத்தப்படுவோம், அதிக வேதனைப்படுவோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய சிந்தையும் சித்தமும் அசுத்தமாய் இருந்தது, துன்மார்க்கம் நிறைந்ததாய் இருந்தது. ஒவ்வொரு நாளும் துன்மார்க்கமான கிரியைகளை செய்து அழிவின் பாதையில் முன்னேறி சென்று கொண்டிருந்தோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே இருந்தது. ஒரு பாவம் மற்றொரு பாவத்தை பிறப்பித்தது. அப்போஸ்தலர் பேதுரு நம்முடைய பழைய பாவ ஜீவியத்தை பற்றி சொல்லும்போது 6 விதமான பாவங்களை பற்றி சொல்லுகிறார். அவை ஆவன: காம விகாரம், துர் இச்சை, மதுபானம் பண்ணுதல், களியாட்டு செய்தல், வெறி கொள்ளுதல், அருவருப்பான விக்கிரக ஆராதனை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் காம விகாரமான காரியங்களை செய்து வந்தோம். நம்முடைய பார்வையிலும் நடத்தையிலும் காம விகாரம் நிறைந்திருந்தது. நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக துர்ச்செய்கைகளை நடப்பித்தோம், மதுபானம் பண்ணினோம், களியாட்டு செய்து பெருந்தீனி உண்டோம், ஆடம்பரமாக ஜீவித்தோம், குடித்து வெறித்திருந்தோம். புறஜாதியாரின் விக்கிரக ஆராதனையில் நாமும் பங்கு பெற்றிருந்தோம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கமான பாவ காரியங்களுக்கு விலகி ஜீவிக்க வேண்டும். பாவத்திற்கு விலகினால் மாத்திரம் போதாது, பாவத்தை செய்ய தூண்டுகிற சூழ்நிலைகளை விட்டும் நாம் விலகி ஜீவிக்க வேண்டும். பாவத்திற்கும் பாவிகளுக்கும் நாம் பங்காளிகளாய் இருக்கக்கூடாது. யூதர் புறஜாதியார் ஆகியோருடைய பாவங்கள்: காம விகாரம், இச்சைகள், மதுபானம் பண்ணுதல், களியாட்டம், வெறி கொள்ளுதல், அருவருப்பான விக்கிரக ஆராதனை, அடங்காதவர்களாக இருப்பது, தேவ தூஷணம் சொல்லுதல்.